அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு நாடகக்காரி, அர்ச்சனா ஒரு ட்ராமா குயின், அர்ச்சனா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அப்படிங்கிறதுக்கு நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய சரணோக்கிரம் வந்து வீட்டாரே அவருடைய பயண வீடியோ வந்து போடுறாங்க. அதில் சரணோக்கிரம் யார்கிட்ட வந்து அதிகமாக சண்டை போட்டிருக்காரு அப்படின்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாட்ட தான். அர்ச்சனா வந்து வாண்டடாக பார்த்தீங்கன்னா சண்டை இழுத்து நீ வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிற, மாயாவுக்கு நீ அடிமையாக இருக்கிற, வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிற, ஏன்ட்ட மட்டும் பேசுகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சரணோக்கிரம் வந்து அட்டாக் பண்ண ஒரே ஆள் அந்த வீட்டில் யார்? இந்த அர்ச்சனா தான், ஃபேக் அர்ச்சனா. ஆனால் என்ன சொல்லுதுன்னா வெளியே போகும்போது இப்போ நீ வந்து நல்லா விளையாண்ட, நீ தான் அந்த வீட்டில் இருக்கணும், நான் அந்த வீட்டில் இருக்கணும்னே சரணோக்கிரமில் தான் நினைக்கிறேன், இருக்கணும், வெளியே போனீங்கன்னா உனக்கு நல்லா இதாக இருக்கும், எல்லா ப்ராப்ளமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபேக், டோட்டல் ஃபேக்கு. நேற்று வரை நாமினேஷன் யாரை பண்ண? சரணோக்கிரம் பண்ணேன். அப்போ எல்லாமே சரணோக்கிரம் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போகும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி நீ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனால் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நீ நல்லா விளையாண்ட, நீ தான் அந்த வீட்டில் இருக்கணும், உனக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கணும், என்னென்னலாம் உருட்ட வேண்டியது இதுதான் இந்த டோட்டல் ஃபேக் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு நாடகக்காரி, ஒரு ட்ராமா குயின் அப்படிங்க இவ்வளோ வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட உண்மையே கிடையாது. அதுக்கு மாயா கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளாம் மாயா சிம்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாயா சரணோக்கிரம் போகும்போது மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்களா எங்கள் அக்கா அர்ச்சனா அப்படியே வந்து கட்டி பிடிச்சி கட்டி தழுவி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சண்டை போட்டால் கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதான் அவங்க, அதாவது மாயாவுக்கும் சரணோக்கிரம் இருந்தது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கில்ட் ஃபீலு. ஆனால் இந்த மாதிரி தான் அர்ச்சனாவுக்கு தான் கில்ட் ஃபீலே கிடையாது. ஒரு துளி கூட நம்ம இவனுக்கு வந்து இவ்வளோ பண்ணியிருக்கமே, இவ்வளோ தூரம் நம்மளை இவனை போட்டு அடிச்சிருக்கமே, இவன் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறான், இவன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறான், இப்போ ஏன்ட்ட மட்டும் தான் பேசுகிறான், மாயா பொண்ணு மட்டும் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி அவ்வளோ தூரம் நம்ம அவன்கிட்ட சண்டை இழுத்து, வாண்டடாக சண்டை இழுத்து நம்ம பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கமே, எந்த கில்ட்டும் கிடையாது. ஓகேவா? உன்னை இந்த இடத்துல வந்துட்டு நான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை வந்து மாயா செம்பு பிஆர் சேனல் அப்படின்லாம் நீ குத்த முடியாது. என்ன பண்ணாலும் சரி நடக்கிறத நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். அர்ச்சனா ஒரு நாடக குயின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.